அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் தேங்காய், கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் கல் உப்பு, பூண்டு புல், கொஞ்சம் புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை ஒவ்வொன்றா மிக்சியில் போட்டு மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய், புளி, உப்பு எல்லாம் போட்டுட்டு பூண்டை மட்டும் வச்சுக்கணும். கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா ஒரு ஓட்டிட்டு, தண்ணி ஊற்றாம தான் ஓட்டுறோம். ஓட்டிட்டு அதுக்கப்புறமா பூண்டு போட்டு லாஸ்ட்டில் ஒரு ஓட்டிடுறோம். ஓட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறோம். அதை பாத்திரத்தை மாற்றிட்டு ஒரு எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு போட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்து அந்த சட்னி மேலே போட்டுறோம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் கொத்தமல்லி சட்னி ரொம்ப நல்லது. ப்ரெஷர், சுகர் எல்லாத்துக்கும், பித்தம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.